ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நண்டு குழம்பு. இதுக்கு நான் 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். இந்த நண்டு க்ளீன் பண்ணி நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை 400 ml தண்ணியில் கரைச்சி 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி கலந்து அந்த கரைசலில் இந்த நண்டை ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த நண்டு நீர்த்து போகாமல் இருக்கும். அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இந்த குழம்பு என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறேன். சீ ஃபுட் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும், அதுக்காக தான். இப்போது 2 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். இந்த வெங்காயம் லேசாக வதங்கினதும் 10 பல்லு பூண்டு, 2 இன்ச் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விடலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததா நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி கொஞ்சம் லேசா வதங்கினதும் 1/2 மூடி தேங்காய் துருக்கி வச்சிருக்கேன். இந்த தேங்காயை கலந்து நல்லா வதக்கி விடலாம். இந்த தேங்காய் நல்லா வதங்கணும். நல்லா மணம் வர அளவுக்கு வதங்கின பிறகு நான் 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் இதில் கலந்துடலாம். இது லேசா வதங்கினதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த கலவையை நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சியில் போட்டு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரவை நல்லா ஃபைன் பேஸ்டாக இருக்கணும். இப்போது குழம்பு தாளிக்கிறதுக்கு 5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பேனில் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். இப்போது இதையெல்லாம் பொரிஞ்சதும் நான் 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயம் பொன்னிறம் ஆனால் தான் தாளிப்பு வாசனையாக இருக்கும், குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவையும் இதில் கலந்து கலவை சூடாகிற அளவுக்கு வதக்கி விடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கலவை கொஞ்சம் சூடான பிறகு நம்ம புளித்தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டு புளித்தண்ணி 2ஐயும் இந்த கலவையில் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா, கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக வேணும், எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நண்டோட கொடுக்கெல்லாம் நல்ல கருப்பு கலரில் இருக்குது. இது நல்ல ரெட்டிஷாக மாறுனுச்சுன்னா அப்போது நமக்கு இது வெந்துருச்சுன்றது தெரிய வரும். இப்போது குழம்பு எனக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குழம்ப மூடி வச்சிடலாம். நண்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஸோ இது 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். நடுவில் 2 வாட்டி கிளறி விட்டுக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நண்டு வெந்துருச்சா பார்க்கலாம். பாருங்கள், இந்த கொடுக்கெல்லாம் நல்லா ரெட் ஆயிடுச்சு. இப்போது நண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 கைப்பிடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இது 2ஐயும் கலந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூடான நண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். இல்லை சப்பாத்தி, பூரி, இந்த மாதிரி இட்லி, தோசை, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த நண்டு குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஜிம்பீஸ்.